Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒரு விஷயம் நம்முடைய சமூகத்தில் மீண்டுமாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் வந்து ஆண்டவரே அமர்ந்து ஆண்டவரே மை துதிக்கிறது ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோ இன்பமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நித்திய ஆனந்தம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மெய்ப்பராயிருந்து நாம் தாழ்ச்சி அடையாதபடி செய்வார். அவர் நம்மளை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுவார். அவர் நம் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாம் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருந்து அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய சத்துருக்கு மேலாக நம்முடைய பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்ம பாத்திரம் நிரம்பி வயிறு செய்கிற தெய்வன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் ஆண்டவரே கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வீட்டில் நாம் இப்பொழுது வீட்டில் இருந்தாலும் ஆவியில் சபையில் இணைஞ்சி சபையோடு கூட இணைஞ்சி கர்த்தருடைய வீடாகி இந்த சபையில் நாம் ஆவியில் ஒருமனப்பட்டு ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் செய்வோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயங்களுக்குள்ள நீர் பேசுகிறதை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய வீட்டில் ஆண்டவரே கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. சீக்கிரமாய் ஆண்டவரே நம்முடைய வீடாகிய ஆலயத்தை நீர் திறக்க போகிறதுக்காய் நன்றி. அங்கே நாங்கள் ஒருமனப்பட்டு வந்து உம்மை கூடி புதிய ஆவியோடு புதிய உற்சாகத்தோடு நாங்கள் ஆராதிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை கைவிடாம ஆண்டவரே, நாங்கள் விழுந்த பொழுதும் நாங்கள் தொலைந்த பொழுதும் எங்கள் பின்னாடியே வந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி வந்த அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, நடத்தி வந்த அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உலகத்தில் எவ்வளவோ ஆண்டவரே அப்பா நோய்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு மன நிம்மதி, அந்த தைரியம், அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள நீர் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, கண்ணீரெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் வாங்கப்பா, எங்கள் வீடுகளுக்குள்ளே வாங்கப்பா, எங்கள் இருதயங்களுக்குள்ளே வாங்கப்பா ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா, நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூய்மை
இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவியானவரே, இந்த இடம் அசைய எங்கள் உள்ளங்களிலே நீர் நிரம்பி இருக்க ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே உம்மை அறியாதவர்களுக்கு இல்லாத அமைதியும் ஆறுதலும் ஆண்டவரே நிம்மதியும் சந்தோஷமும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வருகிற எங்களுக்கு கிடைக்க பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாரங்கள் ஆண்டவரே, எங்கள் கவலைகள், எங்கள் வேதனைகள் ஆண்டவரே, எங்களுடைய மனதின் குமுறல்கள், ஏக்கங்கள், எங்கள் வியாகுலங்கள், எங்கள் கூக்குரல்கள் ஆண்டவரே, எங்கள் பெருமூச்சுகள் எல்லாவற்றையும் இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எங்க பாரங்களை எல்லாம் உங்க மேல நாங்க வைக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம பாரங்களை நாமே சுமந்து கொண்டு தேவையில்லாத காரியங்களை உள்ளத்திலே போட்டு அலட்டி கொண்டு இராமல் ஹல்லேலூயா அவருடைய சமூகத்திலே நாம எங்கெல்லாம் கூடுறோமோ அங்க அவருடைய சமூகம் இறங்கி வந்து விடுகிறது. அவருடைய சமூகம் இறங்கி இருக்கிற நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பாரங்களை எல்லாம் அந்த தேவாதி தேவனுடைய பாதத்தில் வைத்து விடுவோமா? தேவையில்லாத அலசடிகள், குழப்பங்கள், கேள்விகள், பயங்கள் நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை குழப்பி கொண்டிருக்க வேண்டாம். அவரை அறியாத ஜனங்களை போல நாமும் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு நாம சோக முகத்தோடு இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படுவதினால் ஒவ்வொரு காரியங்களும் குறித்து நீ வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருப்பதினால் உன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்டிவிட முடியுமோ என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். இந்த வேளையிலும் தேவையில்லாத புலம்பல்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே வைத்துவிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே எங்க பாரங்களை எல்லாம் நாங்க உங்க மேல வைக்கிறோம்ப்பா. எங்க ஆண்டவரே வேதனைகள், எங்க கவலைகள் ஆண்டவரே அப்பா வீட்டுக்குள்ளே ஒருவேளை சமாதானம் இல்லாம இருக்கலாம். பொருளாதாரத்திலே சில தட்டுப்பாடுகள் நம்ம வீடுகளில் இருக்கலாம். ஹல்லேலூயா. யார்கிட்டயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை, எதையும் ஷேர் பண்ணிக்க கூட முடியாம தனிமையிலே நாம இருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வேதம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Cast all your burdens upon the Lord. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்க, நம்மை தாங்க, நம்மை தேற்ற, நம்மை தப்புவிக்க ஒரு தேவன் நமக்காக உண்டு. நம்மை விட்டு விலகாமல் நம் கரம் பற்றி நடத்துகிற ஆத்தும மனவாளன் நமக்கென்று உண்டு. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து ஒருவேளை இந்த பாடல் தெரியவில்லை என்று சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து கற்றுக்கொண்டு இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் கால்களை தள்ளாடவே ஓட்டார். நீதிமான் கால்களை தள்ளாடவே ஓட்டார்.
பூட்டவே முடியாது. எங்களுக்காக வாசல்களை திறக்கிறவரும் ஆண்டவரே மூடுகிறவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஆகிய எங்கள் தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எப்படி இந்த வானத்திலே எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் எங்களுக்காக வரப்போகிற எங்கள் ராஜாதி ராஜன், நீதியுள்ள நியாயாதிபதியாய் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிற எங்கள் நல்ல தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ, எங்களுக்காக நீதி செய்கிறவர், ஓ எங்களுக்காக ஆண்டவரே நீதி செய்கிற தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறது போல, ஓ நான் என்னுடைய வாழ்நாட்களிலே எத்தனையோ காரியங்களை நான் பார்த்திருந்தோ, ஓ ஒரு நாளும் ஒரு நீதிமானும் ஓ அப்பத்துக்காக அலைந்து திரிவதில்லை, ஓ அதை நான் பார்த்ததும் இல்லை என்று தாவீது ஓ சங்கீதக்காரன் அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஓ இந்த ஆராதனை வேளையிலே ஓ உணவுக்காகவோ உடைக்காகவோ இருப்பிடத்திற்காகவோ ஓ அவரை நம்பி வந்தவர்களை தேவன் ஒருபோதும் தத்தளிக்க விடவே மாட்டார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். ஓ அவருடைய கிருபையினால் நம்மை போஷித்து காப்பாற்றுகிற தேவன். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். சோர்ந்து போயிடாதீங்க. ஓ இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளை கடந்து செல்லும் போது நம்ம உள்ளத்திலே தேவையில்லாத குழப்பங்களையும் கேள்விகளையும் ஓ பிசாசு கொடுத்து நம்மை ஓ நம்முடைய சிந்தையை குழப்ப நினைக்கும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்முடைய நீதியை ஓ வெளிச்சமாய் மாற்றுகிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் யெகோவா சிட்கேனோ என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஓ அவருடைய நாமம் யெகோவா சிட்கேனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய நாமம் ஆண்டவரே நீதியுள்ள தேவன். ஆண்டவரே அந்த நீதியுள்ள தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடையவில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையில் நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துவீர். இயேசுயா, 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 என் நீதி நீர்தானையா. இயேசுயா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிட்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட
திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வே உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றிக் கொள்ளுவே உம் வார்த்தையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்வே ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா யெகோவாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். சேர்ந்து சொல்வோமா? ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குவீரீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்று பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறேன். என் கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் அடிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை காக்கும் தேவன் நீர் பெரியவர். ஆண்டவரே, ஓ யோசேப்பை அந்த குழியிலிருந்து மீட்டு அவனை அதிபதியாய் மாற்றின தேவன், அவனுடைய வாழ்க்கையில வந்த எல்லா கண்ணிகளையும் சோதனைகளையும் ஜெயிக்க யோசேப்போடு கூட இருந்த அதே தேவன், ஆண்டவரே தானியேலை சிங்க கெபியிலிருந்து மீட்டெடுத்த அதே தேவன் இன்றைக்கும் எங்களை காத்து நடத்த வல்லமை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கு எங்களை சுற்றி சிங்கங்களைப் போல அநேக காரியங்கள் சூழ்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அநேக சோதனைகள், வேதனைகள், பாரங்கள், பிரிவினைகள், பிரச்சனைகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள் எங்களை சுற்றி கர்ஜித்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கு தானியேலை காப்பாற்றின அதே தேவன் எங்களையும் காப்பாற்றி நடத்த வல்லமையுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு நம்பி இந்த பாடலை நாம ஆண்டவரை பார்த்து விசுவாச அறிக்கையாய் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் விழுந்தேன், பனித்துளியாய் என்னை அணைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை
கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். விசுவாசத்தோடு அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓரிகலந்தரியரதுரலந்துரபொலபோ பிரியரகலந்தரலதரியரந்துரலதுரரபோ. ஆண்டவரே, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, ஓ இந்த கொரோனா வைரஸோ, வியாதியின் அச்சுறுத்தல்களோ, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற சூழ்ச்சிகளோ எங்களை ஒருபோது ஒன்றும் செய்ய முடியாது. ஓ சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு துணையாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் ஆண்டவரே எல்லா நாட்களையும் ஆண்டவரே நம்பிக்கையோடு கொண்டு செல்ல தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கண்களை மூடி தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் யாரெல்லாம் எந்த தேவையோடு இருப்பார்கள் ஆண்டவரே, அப்பா உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே பீட்டர் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே வெங்கடேஷ் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஈஸ்வரி அக்காக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் ஒரு சுகத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. யாவரும் கரங்களை உயர்த்தி ஓ அப்பாவை பார்த்து, ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே நீர் சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. உடைய ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மணிராஜ்காக ஜெபிக்கிறோம். ஜெஸ்ஸி ஜான்சனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆந்தோனி கௌரிக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சிவா மணி லோகநாதனுக்காக ஜெபிக்கிறோம். குபேந்திரனுக்காக ஜெபிக்கிறோம். கிரேஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. இவர்கள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இவர்கள் எந்த தேவையோடு இருப்பார்கள் ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் யெகோவா ஈரே என்கிற நாமம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க, 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 சந்திங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசவ காலத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற
ஓ ஷீபா பாஸ்கருக்காக ஜெபிப்போம். ஹalleluya. யாமினிக்காக ஜெபிப்போம். சோஃபியாக்காக ஜெபிப்போம். மகாக்காக ஜெபிப்போம். விஜய் யாபேஸ்க்காக ஜெபிப்போம். சுகாஷ்னி சுகன்யா ஜீவிதாக்காக ஜெபிப்போம். ஹalleluya. இவர்களெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்களெல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, ஓ கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகிறதுன்னு நாங்கள் அப்பா வாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம். இவர்களுக்கு ஒரு புது பலம் ஆண்டவரே, ஒரு புது பலத்தால் இவர்களை அப்பா இடை கட்டுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்களை ஆண்டவரே அப்பா இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் எந்த தேவையோடு இருப்பார்கள் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா தேவைகளை அப்பா நீர் ஆண்டவரே சந்தித்து பதில் தர போன்றதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே உயர்ந்திருப்பீராக, நீரே உயர்ந்திருப்பீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இப்போதும் கூட நாம் இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக செபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வியாதி இன்னும் பரவாதபடி இருக்கிறதுக்காக நம்ம செபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வியாதியினால் அநேக மரணங்கள் ஏற்படக்கூடாது. வீட்டில் பொருளாதார தேவைகள் அநேக சந்திக்கப்படணும், அதுக்காக செபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க, அதுக்காக நம்ம செபிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களுக்கு கிருபையும் மகா இரக்கமும் இருந்ததான எங்கள் நல்ல தகப்பனே இயேசுவே, இது இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்கள் தேசத்தில் நடக்கிறதான ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இது இந்த வியாதி ஆண்டவரே, இந்த கொரோனா என்கிறதான வியாதி ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்களை ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே இயேசுப்பா, இன்னுமாய் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய காலங்களில் ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா, ஒரு மனுஷன் தவறு செய்வானால் ஆண்டவரே, அவன் பாவம் செய்வானால் ஆண்டவரே, அவன் பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. தன்னுடைய குடும்பங்களை விட்டு ஆண்டவரே, தன்னுடைய உறவினர்களை விட்டு அவன் பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதே போலதான் எங்கள் தேசத்திலையும் ஆண்டவரே, எங்கள் தமிழகத்திலையும் ஆண்டவரே இயேசுப்பா, நீர் உண்டாக்கின எங்கள் ஜனங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. நாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஜெபிக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே, நாங்கள் விண்ணப்பம் பண்ணக்கூடிய தேவன் ஆண்டவரே, அவரால் எல்லாமே கூடும் என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மிடத்தில் முறையிட வந்திருக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. அதற்கு ஒரே ஒரு மருந்து ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா அவர்கள் மீது ஆண்டவரே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அந்த இயேசு என்கிறதான அந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, அந்த யெகோவா என்கிறதான அந்த ஹல்லேலூயா அந்த நாமம் ஆண்டவரே அவர்களுக்கு விளங்குவதாக ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே, ஒரு முழு சுகத்தை கட்டளையிடும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் ஒரு முழு சுகத்தை ஆண்டவரே அப்பா நீர் ஒரு முழு பலத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, இதோ நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் என்கிறதான் ஆண்டவரே இயேசுப்பா, அந்த வல்லமையினால் ஆண்டவரே அந்த நாமத்தை கொண்டு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே இயேசுப்பா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே இயேசுவா ஹல்லேலூயா ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே இயேசுப்பா எங்க தேசத்தில் ஆண்டவரே இயேசுப்பா அந்த கொரோனா என்கிறதான வியாதி ஆண்டவரே பரவாதபடி ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் இறங்குவதாக, உங்க தயவு இறங்குவதாக ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே இயேசுப்பா. நீர் ஆண்டவரே இயேசுப்பா சொன்னால் ஆண்டவரே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் ஆண்டவரே
ஆண்டவரே இயேசுப்பா ஹalleluya அதட்டின தேவன் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு ஆண்டவரே உங்க வார்த்தையில ஆண்டவரே இயேசுப்பா ஹalleluya ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு உண்டு ஆண்டவரே இயேசுவே ஹalleluya ஆண்டவரே இன்னுமா எங்க தேசங்களில் ஆண்டவரே இன்னுமா எங்களுடைய மாநிலங்களில் ஆண்டவரே இன்னுமா எங்களுடைய மாவட்டங்களில் ஆண்டவரே இன்னுமா ஆண்டவரே எங்களுடைய பேரூராட்சிகளில் ஆண்டவரே இயேசுப்பா ஹalleluya ஊராட்சிகளில் கிராமங்களில் தோறும் ஆண்டவரே அப்பா வீதிகளில் தோறும் ஆண்டவரே அப்பா தெருக்களில் தோறும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே இந்த வியாதிகள் பரவாதபடி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா நாங்கள் கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே இதோ இந்த பொழுதே ஆண்டவரே இயேசுப்பா ஹalleluya ஆண்டவரே இயேசுவே ஹalleluya ஆண்டவரே நின்று விடுவதாக ஆண்டவரே இயேசுப்பா ஹalleluya ஆண்டவரே அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே இயேசுப்பா இது இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே இயேசுப்பா ஹalleluya ஆண்டவரே உணவுக்காக இல்லாம ஆண்டவரே இயேசுப்பா தவிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா வருமானம் இல்லாமல் ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் இயேசுவே ஹalleluya எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவே அப்பா ஹalleluya ஆண்டவரே இது இந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே இயேசுப்பா அப்பா ஹalleluya ஆண்டவரே எல்லாரோட தேவைகளும் சந்திக்கப்பட நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே எல்லாரோட தேவைகளும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா நீர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா இது இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் ஆண்டவரே இயேசுப்பா ஹalleluya ஆண்டவரே இயேசுப்பா நீர் வழி நடத்தக்கூடிய தேவன் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்பா ஹalleluya ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா என் தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே ஹalleluya ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் முறையிடுகிறோம் ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் முறையிடுகிறோம் ஆண்டவரே உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா இயேசுவே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இன்னுமா ஆண்டவரே எங்க தேசத்தில் ஆண்டவரே இயேசுப்பா இருக்கிறதான ஆண்டவரே இது இந்த கொரோனா வியாதிக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் மறுபடியுமாய் ஆண்டவரே அப்பா ஹalleluya சங்கீதம் ஆண்டவரே 91 ஆண்டவரே இயேசுப்பா 3வது வசனம் ஆண்டவரே சொல்லுகிறது போல் ஆண்டவரே இயேசுவே ஹalleluya உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் ஆண்டவரே பாழாக்கும் கொள்ள நோயிலும் இருந்தும் ஆண்டவரே இருளிலே பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் ஆண்டவரே எங்களை தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே இயேசுப்பா ஹalleluya ஆண்டவரே எங்க தேசத்தினுடைய ஜனங்களை நீ தப்புவீங்க ஆண்டவரே இயேசுப்பா ஹalleluya ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா இன்னுமா இந்த சமூகத்தில் வந்து ஜெபிக்க ஆண்டவரே இயேசுப்பா நீர் எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே இயேசுப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே என் தேவன் எங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா வெற்றி தர போகிறதற்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. The name of the Lord be glorified. ஆண்டவருடைய வார்த்தையை சற்று தியானிப்போம். Let us meditate on the word of God. அறுவடையின் காலத்திற்குள்ளே வந்து விட்டோம். We are in the season of harvest. முழு உலகமும் அறுவடைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. The whole world is ready for harvest now. இதுவே அறுவடையின் நாட்கள். So these are the days of harvest. யோவான் 4வது அதிகாரம் Gospel of John chapter 4 5 முதல் 7 வசனங்கள் வரை, பிறகு 31 38 வரை நீங்க உங்க இடங்கள்ல தமிழ்ல வாசிங்க, இங்க நாங்கள் ஆங்கிலத்துல வாசிக்கிறோம். So let us turn our Bible to John chapter 4. Let's read from verses 5 to 7. Then cometh he to a city of Samaria, which is called Sychar, near to the parcel of ground that Jacob gave to his son Joseph. Now Jacob's well was there. Jesus therefore, being wearied with his journey, sat thus on the well, and it was about the 6th hour. There cometh a woman of Samaria to draw water. Jesus saith unto her, Give me to drink. Verse 31 to 38. In the meanwhile his disciples prayed him, saying, Master, eat. But he said unto them, I have meat to eat that you know not of. Therefore said the disciples one to another, Hath any man brought him aught to eat?
Jesus said unto them, My meat is to do the will of him that sent me and to finish his work. Say not ye, There are yet 4 months, and then cometh harvest. Behold, I say unto you, Lift up your eyes, and look on the fields, for they are white already to harvest. And he that reapeth receiveth wages, and gathereth fruit unto life eternal, that both he that soweth and he that reapeth may rejoice together. And herein is that saying true, one soweth and another reapeth. I sent you to reap that whereon ye bestowed no labor, other men labored, and you are entered into their labors. சமாரியாவிலே இயேசுவின் ஊழியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. So, as we saw last week, the ministry of Jesus was continuing in Samaria. இந்த இடத்திலே In this place, சீஷர்களை யோசிப்பதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். so Jesus calls his disciples to think about something deep. சில வேளைகளிலே சீஷர்கள் யோசிப்பதற்கு சில சிரமங்களை எடுக்கிறார்கள். Sometimes the disciples feel hard to think about something. ரொம்ப சிரமப்படுவாங்க சில நேரங்கள்ல. They struggle so much to think and act about something. யோசிக்கிறதுக்கு சிரமப்பட்டாலும் முடிவெடுக்கிறதுல ரொம்ப வேகமா இருந்தாங்க சீஷர்கள். Even though they were slow to think, but they are very speed in deciding what to do. வாழணும்னு முடிவெடுத்துட்டா If you decide to live, வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. they even leave out their robes to live. சாகணும்னு முடிவெடுத்துட்டா If they decide to die, சாவுக்கு தயங்காம முன் வருவாங்க. without hesitation, they decide to die. சவாலை சந்திக்கணும்னு முடிவெடுத்துட்டா If we decide to take a challenge, போர் சேவகனுடைய காதை கூட வெட்டிடுவாங்க. they even cut off the ear of a soldier. முடிவெடுக்கிறதுல ரொம்ப வேகமானவங்க. So all these disciples were so swift in making decisions, ஆனா யோசிக்கவே மாட்டாங்க. but they never think. ஆனா இந்த இடத்துல But in this place, இயேசு போஜனத்தை குறித்த ஒரு விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். here Jesus gives a light to about food. இத பற்றி பேசின உடனே As soon as Jesus spoke about this, சீஷர்களுடைய யோசிக்கும் திறன் தூண்டிவிடப்படுகிறது. so the thought world of disciples are being kindled. ரெண்டு கேள்வியை கேட்டார். He asked 2 questions. நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு என்றார். He said, the food that you do not know, I have. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் என்றார். So Jesus says, you are going to reap something you have not sown. இந்த இடத்துல சீஷர்களை அதிகமாக யோசிக்க வைத்தது. So these 2 verses made the disciples to think deeper about something. நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிற தேவனுடைய அநேக வார்த்தைகள் All the word of God that meets in our life, நம்முடைய பசியை தூண்டுகிற அருமையான வாசனை திரவியங்களாக இருக்கிறது. so these word of God are like a pure incense that kindles our thought world. இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் அப்படின்ற ருசியை தூண்டுகிற நல்ல பதார்த்தமாக அமைகிறது. So sometimes word of God is like a great feast that we want to again and again taste the goodness of the food. இயேசுவுக்கு போஜனம் வாங்கி வர சீஷர்கள் தனியா போய் இருக்கிறாங்க. So the disciples have gone to get food for Jesus. போய் வாங்கி வருகிற வேளையில ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். So in the meantime, Jesus taught a beautiful lesson to his disciples. சீஷர்கள் இயேசுவை போஜனம் பண்ண அழைத்தபோது When Jesus called the disciples to have food with him, நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு என்று சொன்ன உடனே as soon as when Jesus said, you do not know about the food what I'm saying, சீஷர்கள் எல்லாரும் எப்படி யோசிக்கிறார்கள் என்றால் how the disciples thought within themselves, நாம் போஜனம் வாங்கி வர போகிற வேளையிலே in the midst when we go to buy food, யாரோ ஒருவர் வந்து இயேசுவுக்கு போஜனத்தை கொடுத்து விட்டார்கள் என்று யோசிக்கிறார்கள். so the disciples thought someone have given the other food before we got the food to Jesus. இந்த சீஷர் எல்லாம் யார் தெரியுமா? Who are these disciples? மார்க் 8வது அதிகாரம் 4வது வசனத்துல When we see in the book of Mark chapter
8, வனாந்தரத்துல திரளான கூட்டம் கூடி வந்திருந்தது. when there were lots of people gathered in the desert, 3 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்ற கவலையே இல்லாதவங்க தான் இந்த சீஷர்கள். these disciples did not even worry about people who are without food for more than 3 days in the desert. அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டார்கள் என்றால், What did disciples ask in that place in Mark chapter 8 verse 4? எங்க இருந்து இத்தனை பேரை திருப்தியாக்க கூடும் அப்படின்னு கேட்டாங்க. They asking, how can a man satisfy these men with bread here in the wilderness? சீஷர்கள் எல்லாரும் ஒன்றா சிந்தித்து செயல்பட்ட இடம் இது. So in this place the disciples gathered together and they decided and spoke something. இந்த மாதிரி நிறைய காரியங்கள்ல சீஷர்கள் ஒன்றா யோசிப்பதை நாம் பார்க்கவே முடியாது. But we cannot see in many places about disciples joining together and deciding and saying something. இந்த சமாரியாவிலையும் Even in this place of Samaria, ஏற்கனவே ஏதோ ட்ரைனிங் எடுத்தது போல as they have gone through some good training, சீஷர் எல்லாரும் சேர்ந்து ஒரே டோன்லயே பேசுறாங்க. the disciples joined together and were saying something with one accord. பைபிளை பார்த்தோன்னு சொன்னா, When we read in the Bible, மோசே 12 வேவுகாரர்களை கானானுக்கு அனுப்புனார். Moses sent 12 spies to the land of Canaan. ஒண்ணா பேசிக்கிட்டு போனாங்க. When they were going, they were all together. 40 நாள் ஒண்ணா சுத்தினாங்க. 40 days they were roaming around the land of Canaan together. ஆனா திரும்பி வரும்போது But when they were coming back, ஒண்ணா பேசிட்டு போனது பேசின மாதிரி வரல. but they did not come back how they went. 40 நாள் எதுக்கு சுத்தணும்னு தெரியல. They did not know why did they roam in the land of Canaan for 40 days. வந்த உடனே 2 குரூப்பா மாறுறாங்க. When they were returning back, there were 2 groups. அதுல மெஜாரிட்டி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. But the majority of the people were saying bad news. போனது போலவே திரும்பி வரல. They did not came back as they went. ஆனா சீஷர்கள் எல்லாரும் But these disciples, ஒண்ணா பேசிட்டு ஒண்ணா பேசிக்கிட்டே வந்துட்டாங்க. they all were speaking together and they came back speaking together. இந்த மாதிரி இடங்கள்ல In these kind of places, சீஷர்கள் ஒண்ணா யோசிக்கிற இடங்கள்ல in the place where the disciples were thinking in one accord, இயேசு கிறிஸ்து இவர்களை சரியாக கவனித்து செயல்பட ஆரம்பித்தார். so in these places Jesus was very much careful in dealing with them. இந்த மாதிரி இடங்கள்ல தான் In these kind of situations, முழு உலகத்தையும் அசைக்கிற தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். so in this kind of situation the disciples receive the greatest verses that Jesus has to say to them and to the world. நாம் வாசித்த வேத வசனத்துல As we read in the earlier chapter in John, இயேசு பிரயாணத்துல இளைப்படைந்தவராய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. so we could see that Jesus was tired of the journey. ஆனா அங்கு பார்த்த சீஷர்கள் But the disciples, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு ஆண்டவர் இளைப்படைந்திருந்தாலும் நேரத்தை செலவு செய்ததையும், so even though Jesus was tired, he was not tired for soul winning or for harvest. The disciples saw this. சமாரிய ஸ்திரீனிடத்திலே பேசிக் கொண்டிருந்ததையும் Even the disciples saw Jesus speaking with the Samaritan women. பார்த்த சீஷர்களுக்கு அது ஒரு சரியான பாடமாக அமைந்தது. So when all these were seen by the disciples, it made a great impact in the life of the disciples. ஒரே ஒரு ஸ்திரீயினாலே முழு சமாரியாவும் மனந்திரும்புதலுக்குள்ள வருகிறது. Just because of one woman, the whole of Samaria is now seeing and accepting Jesus Christ. சமாரியர்கள் இயேசுவை நெருங்கி வருகிற சமயத்துல When Samaritans were nearing to Jesus Christ, ஆண்டவர் சீஷரை பார்த்து சொன்னது என்னவென்றால், Jesus saw the disciples and said, அறுவடைக்கு தயாராகுங்கள் என்று சொன்னார். be ready for the harvest. அறுவடை சரியான நேரத்தில் செய்யாவிட்டால் If we do not harvest in the correct time, தானியங்கள் பாழாய் போய்விடும் என்று all the harvested things will be gone bad. அருமையாய் பிரயாசப்படுவதற்கு அழைப்பு கொடுத்தார். So Jesus calls them to work hard. மத்தேயு 13வது அதிகாரம் In Matthew chapter 13, 37 இருந்து 40 வரை வாசிப்போம் என்றால், from verse 37 to 40 when we read it, அறுவடை என்கிற வார்த்தை the word harvest, உலகத்தின் முடிவு என்று வருகிறது. it comes as the end of the world. இந்த இடத்துல தேவதூதர்கள் அறுவடை செய்கிறவர்களாக வருகிறார்கள். So in this verse we could see that the angels were the harvesters. களைகளை அக்கினியிலே சுட்டெரிக்கிறார்கள். So they burn all the unwanted things in the fire. அழகான களைகளுக்கு அக்கினி ஆயத்தமாய் கொண்டே இருக்கிறது. All those beautiful weeds are going to be put in the fire. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலே In Revelation chapter 14 verse 15,
தேவதூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியில் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Thrust in thy sickle and reap, for the time is come for thee to reap, for the harvest of the earth is ripe. இந்த பூமியின் மகா பெரிய விளைவு அறுக்கப்பட்டு தான் ஆகணும். The greatest harvest should be reaped. பாவிகளையும் துன்மார்க்கனையும் அறுக்கிற காலம் நெருங்கிவிட்டது. There will be a season to cut off all the sinners. அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி இருக்கிறதை குறித்தால் நம்முடைய இருதயம் எல்லாம் நடுங்குகிறது. So when we read about this verse in Revelations, really we may tremble with fear. ஊழியன்னு சொன்னா அது மாபெரும் வேலை. So when we say about ministry, it is the greatest work in the world. லூக்கா 10வது அதிகாரம் 2வது வசனத்திலே, In Luke chapter 10 verse 2, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தனது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். the harvest truly is great, but the laborers of few. Pray therefore the Lord of the harvest that he would send forth laborers into his harvest. 70 பேரை இயேசு ஊழியத்திற்காக நியமித்த போது, When Jesus appointed 70 apostles for the ministry, முதலாவது தேவையை சுட்டிக்காட்டி அனுப்பினார். Jesus pointed out to the needs to the disciples. இன்னைக்கு தேவை அறியாமலேயே ஊழியத்துக்கு வருகிறவர்கள் ஏராளம். Many times we come to serve God without knowing the needs. தேவையை முன்னால வைத்து ஊழியத்துக்கு அனுப்பினார். So Jesus put forth the needs of the people in front of them when they went to minister. இன்னொரு பக்கம் யோசிப்போம் என்றால், When we see the other side, ஊழியத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் all those who come to serve God. ஒன்றுக்கு கையால் ஆகாதவங்க அப்படின்னு உலகம் முடிவெடுத்து கொண்டிருக்கிறது. So nowadays the world is deciding that whoever comes to serve God are not fit for nothing in the world. அழைப்பு என்றால் என்ன என்பதை இந்த உலகத்துக்கு இந்த அறுவடையாளர்கள் புரிய வைக்க போகிறார்கள். So all these harvesters are going to make the people of the world understand what does it mean by a call by God. அறுவடை குறித்து சிந்திக்கிற இந்த நேரத்திலே, When we think about the harvest, அறுவடை நேரத்துல வேலைக்கு ஆகாதவங்க எல்லாம் யாருன்றதையும் கொஞ்சம் பார்க்க போறோம். so we also going to see who are unworthy during the harvesting time. பிரசங்கி 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே, When we see in Ecclesiastes chapter 11 verse 4, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. he that observeth the wind shall not sow, and he that regardeth the clouds shall not reap. தலை மேல இருக்கிற பிரச்சனையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், Those who see all the problems above them, அதாவது எந்த வேலையும் சரியாவே செய்ய மாட்டாங்க. they can never do any work properly. இவர்கள் எல்லாரும் அறுவடை களத்திற்கு அதாவது தகுதி இல்லாதவர்கள். So these people are unworthy who always look to the problems of theirs. இன்னும் சொல்ல போனா ஆகாதவர்கள். They are even unworthy. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 4வது வசனத்திலே, In Proverbs chapter 20 verse 4, இரண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். we could see about the second example. சோம்பேறி குளிருகிறது என்று உழமாட்டான், அறுப்பிலை பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. The sluggard will not plow by reason of the cold, therefore shall he beg in harvest and have nothing. முதலாவது உள்ள ஒரு குரூப் தலை மேல இருக்கிற பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. The first group who are unworthy is the people who are looking the problems above their heads. ரெண்டாவது குரூப் அறுவடை நேரத்துல சும்மா இருப்பாங்க. The second group of people are those who are sluggard or lazy during the time of harvest. சும்மா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, Not only being idle, சும்மா இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. they even say a reason for being idle. அது மட்டும் இல்ல, Not only that, ஏற்ற காலத்துல விதைத்து அறுவடை செய்து வருகிறவர்களிடத்துல வெக்கம் இல்லாம பிச்சை கேட்பாங்களாம். and even they may beg to the people who have reaped the harvest and have sowed in the right time. All these lazy people go and beg to them. இந்த இடத்துல பைபிள் கிளியரா சொல்லுது, The Bible clearly tells us something. சோம்பேறி என்னதான் ஆக்ஷன் பண்ணாலும் ஒண்ணும் கிடைக்காது. The sluggard, whatever he beg in the harvest, he have nothing. அறுவடை நேரத்துல வேலைக்கு ஆகாதவங்கன்னா இங்க விளங்கும் சரியா. So all those who are unworthy are proved here in this place. அம்மான்னு கேட்டாலும் கிடைக்காது, அப்பான்னு கேட்டாலும் கிடைக்காது. How much ever you may beg, you may not receive anything. லூக்கா 19வது அதிகாரம் 21 22 In Luke chapter 19 verse 21 and 22. பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவரே இதோ உம்முடைய ராத்தல்
இதை சீலையிலே வைத்திருக்கிறேன், நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று பயந்திருக்கிறேன் என்று ஒருத்தன் சொன்னான். So here we could see about a master who is so strict, a servant who is so fearful to his master that he hid his talents. அதாவது விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் அவர். So he says, you reapest that thou didst not sow. இது ஆங்கிலத்தில் இன்னும் நல்லா வாசிப்போம் என்றால் கடினமுள்ளவர் எப்படி அது விவரித்திருக்கிறது என்றால் விவேகம் உள்ளவர் என்று விவரித்திருக்கிறது. So when we say about the hard man, it says that he has good knowledge. வியாபாரம் பண்ணுவதற்கு 10 பேருக்கு 10 ராத்தல் திரவியம் கொடுக்கப்பட்டது இந்த இடத்துல. So in this place we could see about people getting talents to from their master to each of the servants. அதுல ஒருத்தன் மட்டும் தண்டனை அடைகிறான். But only one man receives the judgment. சும்மாவே இருந்துட்டான். He was idle. ஆனா But கடைசியா at last, எஜமானுக்கு பயப்படுற மாதிரி ஒரு சீன் போடுறான். but he puts a scene that he fears his master. ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்க சீனு போடுறத பார்த்தா தாங்கவே தாங்காது, உலகம் தாங்காது. We could see about people who are worth for nothing. They always put a great scene in front of the people so that the people believe them. எந்த வேலைக்கும் கையால் ஆகாதவர்கள். But they are fit for nothing. ஆனா பயந்து நடிக்கிற மாதிரி பாவலாலாம் பண்றாங்க. But they act like they fear, act like they are so truthful, act like they are so holy. சென்னை பாஷையில சொல்லணும்னு சொன்னா பம்முவான் ரொம்ப. We can say in our language that they fear so much. பயந்த உடனே எஜமான் பார்த்து ஐயோ பாவன்னு ஏதாவது கொடுத்துருவாரோ. What this servant thought was, if he puts a scene like he's so afraid, maybe the master may give him something. கூப்பிட்டுங்க வாடான்னு கூப்பிட்டு அந்த விரலெல்லாம் வெட்டிடணும். What he should have done is, the master would have called the servant and cut off all his fingers with it. He sewed the coin. எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க. They are worth for nothing. ஆனா சிலர் பாத்தீங்கன்னா, But when you see some people, அறுக்க தெரியாதவங்க இடுப்புல 68 அருவாளாம். but we also say a proverb here. What is that? The people who doesn't know to reap have 52 knives and swords in their நடிக்கலாம் சொல்லியே தர வேண்டாம். there's no need of teaching them. நடிகர் திலகன்ற பட்டம் வாங்கிடுவாங்க. Teaching them to act, they act very nicely. ஆனா ஆண்டவர் வர நாள்ல, But when Jesus is going to come back, சரியா தரம் பார்த்து நிறுத்து அளந்து பார்த்து கரெக்டான நீதியை சொல்ல போறார். so the God who is going to judge the world will be very righteous with all those people. ஃபர்ஸ்ட் தட்டி பாப்பாரு. First he will knock and see. நிறுத்து பாப்பாரு. He weigh and see. அப்புறம் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து பாப்பாரு. And then with a scale he measures and see. இந்த ஆர்மிக்கு போனவன் தலையில தென்னமட்டை கட்டிட்டு போனான். So some people, when they are going to be selected in army, they have some things in their head so that their height will match the need. தட்டி பார்த்தே கண்டுபிடிச்சாங்களாம். The checking people will just knock and find out that they have something on their head. இந்த தலையில மட்டும் என்ன சவுண்ட் வித்தியாசமா வருது அப்படின்னு. With the different sound, they identify that he has something on his head. ஆக்ஷன் பண்ண வந்திருக்கான். He has come to act, எந்த தகுதியும் இல்லாதவர். but he doesn't have any worth. ஆனா இந்த இடத்துல, But in this place, இந்த சீஷர்கள் தகுதி இல்லாதவர்களா போயிடக்கூடாதுன்னு, so Jesus, with the care that these disciples should not go unworthy, நல்ல வேலையெல்லாம் கொடுக்கறாரு. so Jesus gives them good work to do. யோசிக்க வைக்கிறாரு. He makes them to think. உணர வைக்கிறாரு. He makes them to realize. பார்த்து செயல்பட வைக்கிறாரு. He makes them to see and act. பைபிளை வாசிக்கும் போது, When we read the Bible, 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல, in 1 Samuel chapter 6 verse 13, இத வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. I was very happy when reading this word. பெத்ஷிமேசின் ஜனங்களை குறித்து எழுதி இருக்கிறது. Here we could see about the people of Bethshemesh. கோதுமை அறுவடை காலம். It was the season of wheat harvest. அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. They are reaping the harvest. கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, And they lifted up their eyes.
அங்க உடன்படிக்கை பெட்டி வருகிறது. And they saw the ark coming to them. வரத பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. And they rejoiced to see it. அதுதான் அறுவடையில் இருக்கிற அவ்வளவு பெரிய சந்தோஷம். So that's the rejoice that the harvest hides in it. இந்த ஜனங்க These people, தங்களுடைய சம்பாத்தியத்துல with their salary, எவ்வளவு கொடுத்தாலும் how much ever they give, பெலிஸ்தர்கிட்ட இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை மீட்டெடுக்க முடியாது. they will not be able to recapture the ark from the Philistines. பெலிஸ்தர்கிட்ட இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை எதிர்த்து நின்னு போராடி அந்த உடன்படிக்கை பெட்டியை வாங்க முடியாதவர்கள். So these people are so timid that they cannot go by themselves and save the ark. இதெல்லாம் யோசித்து பார்த்து சோர்ந்து போயிருப்பாங்க. So all these people were so tired of thinking about the ark that they cannot recapture it. ஆனா சரியான நேரத்துல சந்தோஷம் அவர்களை தேடி வருகிறது. But in the right time the joy came searching to them. நீங்களும் அறியாத நேரத்துல, So even you in the unknowing times, எதிர்பார்த்திராத நேரங்களிலே in the times where you did not expect, உங்களை சந்தோஷப்படுத்தும்படி to make you joyful, உடன்படிக்கை பெட்டி உங்களை தேடி வரும். the ark of the covenant is going to come searching you. அது எப்ப வரும்னு நீங்க நல்ல கவனமா இருக்கணும். So be careful expecting it. சும்மா இருக்கும் போதல்ல, Not sitting idly, சோம்பேறித்தனப்படும் போதல்ல, not being lazy. அறுவடை பண்ணும்போது, When you are harvesting, you will receive. அறுவடைக்கு ஆயத்தமாகுங்கள். When you be ready to harvest, சரியான நேரத்துல கர்த்தர் உங்களை சந்திப்பார். in the right time God will come and meet you. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, When we see in this place, மேசியாவை பார்த்த சந்தோஷம் சமாரியா ஸ்திரீக்கு பொங்கி வழிகிறது. so the Samaritan woman was so filled with joy when she met Jesus. சமாரியர்கள் இயேசுவினிடம் வந்ததை பார்த்து இயேசுவுக்கு சந்தோஷம் பொங்கி வழிகிறது. So Jesus was filled with the joy when the Samaritans accepted Jesus as their savior and Messiah. இந்த ரெண்டு சிச்சுவேஷனும் In these two situations, அறுவடையின் ஊழியத்தை செய்வதற்கு to do the ministry of reaping the harvest, சீஷர்களுக்கு சரியான பாடமாய் அமைந்தது. so all these things taught a very good lesson to his disciples. சரியான இடத்துல, In appropriate place, சரியான சமயத்துல, in appropriate time, சரியான பாடத்தை the appropriate lesson, அறுவடையாளர்கள் கற்றுக்கொள்வார்கள். the people who reap the harvest will learn. நீங்க எதையுமே பார்க்கல, You have not seen anything. நீங்க எதையுமே கத்துக்கல If you have not learned anything, அப்படின்னு சொன்னா if you say that, நீங்க அறுவடைக்கு போகவே மாட்டீங்கன்னு அர்த்தம். you will not go till the harvest. அறுவடை ஊழியத்தை செய்ய நாம் ஆயத்தமாக So be ready to do the reaping the harvest. அறுவடை ஊழியத்தை செய்வதற்கு To do the work of harvest, யோசிக்கும் திறன் தூண்டப்பட வேண்டும். so your thought world should be kindled. அப்படியே சில மாதிரி இருக்க கூடாது. Never be sitting idle. வேதத்தை வாசிக்கணும். Read the Bible. ஆழங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று முத்துக்களை தேடுவதை போல தேடணும். Learn deep from the Bible as we search for the pearls in the deepest oceans. புரிந்து கொள்வதற்கு ஆர்வமா இருக்கணும். Be eager to understand. இது போதாது, இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு பிரயாசப்படணும். So work hard, strive hard to understand more. சீஷர்கள் இவைகளை எல்லாம் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டாங்க. So the disciples made all these things safer for them. அறுவடை மிகுதி என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். Harvest is plentiful. எஜமான இடத்துல வேண்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். So Jesus has asked us to ask to the master. சும்மா இருந்திராதபடி, Do not be idle. இந்த நேரங்களை எல்லாம் வீணடித்து விடாதபடி, We have got plenty of time these days. Never waste this time. எல்லாம் அழகா வீட்டுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. God has placed you in your home very safe and இந்த sound. நேரத்தெல்லாம் வீணடித்து விடாம, Do not waste this beautiful time that God has blessed you யோசிக்கும் with. திறன் தூண்டப்படுவதற்கு உங்களுக்கு இடம் கொடுங்க. Let your thought world be kindled. அறுவடைக்கு ஆயத்தமாகுங்க. So be ready to உலகம் harvest. ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. The world is getting ready to harvest. சபை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. The church is getting ready. சீஷர்கள் ஆயத்தமாகி The கொண்டிருக்கிறார்கள். disciples are getting ready. தூதர்கள் ஆயத்தமாகி The கொண்டிருக்கிறார்கள். angels are getting ready to reap. பரலோகம் பலனை சேர்ப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. The heaven is ready to gather the reaped harvest. நரகத்தை வெறுமையாக்குவதற்கு, To make the hell empty. பரலோகத்தில் பலனை சேர்ப்பதற்கு
சேர்ப்பதற்கு gather all the harvested to the heaven. இயேசு விரைவாய் வந்து கொண்டே Jesus இருக்கிறார். is going to come back soon. நம் தலைமையில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். Never always look to the problems above your head. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. There's no people in the world without problems. சோதனைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். Never slumber seeing your problems. வைக்கப்பட்டு இருக்கிற சவாலை நாம் சந்திக்க ஆயத்தமாவோம். Accept the challenge. ஒப்பு கொடுப்போம். Let us commit ourselves. அர்ப்பணிப்போம். Commit ourselves. இயேசு வந்து அவருடைய வேலையை கிரியை செய்து முடிக்கட்டும். May God come and finish his work in this அவர் world. பிதாவின் சித்தம் செய்வதே தன்னுடைய கிரியையாய் வைத்திருந்தார். So God has said to do his will is his will. அந்த சித்தம் திட்டம் நிறைவேற நம்மை அர்ப்பணிப்போம். Let us commit to his will. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிங்க. ஹalleluya. எங்களை ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. வெறுமையானவர்கள், ஒரு விலைக்கும் போகாதவர்கள் என்ற பெயர் வாங்கிடாதபடி எங்களை கொண்டும் கர்த்தர் கிரியை செய்கிறார் என்று சொல்லத்தக்கதா எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கைகள் அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தை உணர்வோம். எங்களை நடத்தும், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவித்து, நம்மை தப்புவித்து, பாதுகாத்து, நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகாமல் தேவனை பற்றி கொண்டவர்களாய், ஆமேன், அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு தேவன் சமாதானத்தை அருளி செய்வார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அந்த சமாதானத்தை பெற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் விசேஷமாய் எல்லா அம்மாமாருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உலகம் முழுவதும் அன்னையர் தினமாக மதர்ஸ் டேவாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் இன்றைக்கு நம்முடைய சபையிலும் இந்த யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா அம்மாமார்களுக்கு மதர்ஸ் டே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகளை ஆசீர்வாதமாய் அவர்கள் எழும்பி வருகிறதை தேவன் காண செய்வார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று எழுதியிருக்கிறபடி நம்ம எல்லோரையும் தேவன் அப்படி ஆசீர்வாதமாக்கி எருசலேமுக்கு உண்டாகும் ஆசீர்வாதத்தையும் தேவன் காண செய்வார். சபைகள், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை சீக்கிரத்திலே காணும்படி நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இன்றைக்கு மாலை யூடியூபில் நமக்கு இந்த மதர்ஸ் டேக்கான ஒரு விசேஷித்த ஆராதனை நமக்கு ஒளிபரப்பப்பட போகிறது. அதனால் நீங்கள் இந்த மாலை ஆராதனையில் இணைந்து கொள்ளவும், நிறைய பேர் உங்கள் அம்மாமார்களை நீங்கள் வாழ்த்தி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு இப்போ எதுவும் வாங்க முடியலனாலும் உங்கள் விலையேற பெற்ற அன்புனால் உங்கள் அம்மாக்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க, வாழ்த்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஆராதனைகள், ஜெபங்களில் இந்த நேரலையில் இணைந்திருங்கள். சீக்கிரமாய் நாம் கூடி வந்து நாம் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் கண்டு மகிழ்ச்சியாய் ஆசீர்வதிக்கப்பட, தேவனை தொழுது கொள்ள தேவன் சீக்கிரமாய் வாசல்களை திறப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we
ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற இசைந்திருக்கிற ஒருமனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மேலேயும் உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வார்த்தைகள் இறங்குவதாக, உடைய பிரசன்னம் இறங்குவதாக, உடைய ஆளுகை உண்டாவதாக, உம்முடைய கிருபைகள் வெளிப்பட உடைய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். இதை கேட்கிற கவனிக்கிற யாவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வாதமாக்குவீராக. என்னை மறைத்து கொள்ளும் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாவே, ஆமென். காருவோம். நாம் இந்த நாளிலும் இப்படிப்பட்ட காலகட்டங்களுக்கு ஏற்ற ஒரு சுருக்கமான செய்தியையும் நாம் தொடர்ந்து தியானிக்கிற கோத்திரத்தையும் குறித்து மிக சுருக்கமாக நாம் தியானித்து முடிக்க இருக்கிறோம். We're going to look into a message or a scripture that relates to our current situation and circumstances, and it will be a very brief message for you. தேசத்துக்காக நாம் பாரப்பட்டு செபிக்க வேண்டும். We need to have a burden for our country and pray. வேகமாய் பரவி வருகிற இந்த கொரோனா வியாதி நிமித்தம் The disease, the corona that's been spreading so fast in our country, கல்லூரிகளிலும் மண்டபங்களிலும் பல நூற்றுக்கணக்கான பேர் இப்பொழுது அங்கு இருக்கிறார்கள். there are hundreds of people in wedding halls or even in colleges and universities. அவர்களுக்கு தேவையான மற்ற வசதிகள் இல்லாத சூழ்நிலைகளிலே நாம் யாரையும் இதில் குறை சொல்ல வேண்டாம். We're not blaming anybody, but there aren't enough measures to help and accommodate these people. ஆகார நிலைகளிலேயும் டிரான்ஸ்போர்ட் வசதிகளிலேயும் பயங்கரமான இக்கட்டுகளை நம் தமிழகம் சந்திக்கிறது. Our state as Tamil Nadu, we're struggling in terms of food and in terms of transportation in our state. அரசாங்கம் தங்கால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறது. The government is doing everything to the best of their ability. ஆனால் தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லை என்பது உண்மை. But the needs cannot be met is a fact. நாம் செபிக்க வேண்டும். So we need to pray. நம்மால் முடிந்த உதவிகளையும் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக. May God help us help others in these situations. மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. Hospitals are overflowing. ஆகவே கல்லூரி வளாகங்களிலும் பள்ளிகளிலும் அநேக மண்டபங்களையும் இப்பொழுது இந்த கொரோனா தொற்று பரவினவர்கள் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Because hospitals are filled right now, everybody who's tested positive with COVID have been placed in universities or open halls for them to reside at the moment. நாம் கண்களை மூடி ஒரு விசை செபிப்போம். Let us close our eyes and pray for them right now. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே Lord, for a time as this, உம்முடைய தயவுள்ள கரம் இறங்கி we ask for your merciful hand, Lord. இந்த தேவைகள் சந்திக்கப்படவும், Let the needs be satisfied இந்த and வியாதியின் பிடியில உள்ளவர்கள் சுகமாக்கப்படவும், those who are in this sickness be healed. உம்முடைய இரத்தத்து வல்லமையும் We ask for the power of your blood, உம்முடைய நாமத்து வல்லமையும் the power of your name. வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம். We ask for it to manifest in the name of Jesus. இந்த சம்பந்தப்பட்ட மருத்துவ துறையினருக்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிட செபிக்கிறோம். We ask for every medical staff who is working on it. தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த ஊழியத்தில் உதாரத்துவமாக மனமோந்து செயல்படுகிற டாக்டர்ஸ், நர்ஸ், இன்னும் செவிலியர்கள் மற்ற யாவருக்கு வேண்டிய கிருபையை நீர் தரும்படி God, we ask that your grace will protect and cover every single doctors, nurse, and staff in the hospital who are in the front line to fight these diseases, Lord. எங்கள் சபையை சேர்ந்த நர்ஸுகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். We pray for all the nurses in our church, Lord. எங்க சபையில இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளை சந்திக்கிற ஆயா அம்மாவுக்காக, எம்என்ஏக்களுக்காக செபிக்கிறோம். We pray for all the maids and servants and people who are working in these situations. செல்வி என்ற சகோதரிக்காக வேண்டிக் கொள்கிறோம். We pray for Sister Selvi. ஆண்டவரே, நீர் இவர்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வர செபிக்கிறோம்.
We ask that you deliver all of them, Lord. பாதுகாக்க செபிக்கிறோம். Protect them, Lord. ஆகார குறைவுபட்ட தேவைகளை சந்திக்க செபிக்கிறோம். Those who don't have enough food, we ask that you provide for them, Lord. இயேசுவின் நாமத்தில் In name of Jesus. ஆமென் ஆமென். Amen. Amen. நான் உங்களோடு இப்பொழுது பேச இருக்கிற வார்த்தைகள் I would like to share with you today. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால், if you want to kill giants, follow a giant killer. Giant. நீங்கள் ஒரு ராட்சசனை கொல்ல வேண்டுமேயானால் ராட்சசர்களை கொல்லுகிறவர்களை பின்பற்ற வேண்டும். ஆகவே நான் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே சவாலாக தேவ ஜனங்கள் வாழவும் எழும்பவும் தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. I ask that God's people will live and raise above this situation. ஆண்டவர் நாம் தோற்று போகும்படி எதையும் நம் வாழ்க்கையில் அனுமதிப்பது இல்லை. God doesn't permit anything in our life for us to fail in it. ஆனால் உண்மையில மாறாக அவர் நாம் வளரும்படியாகவே பல நெருக்கங்களையும் இக்கட்டுகளையும் அனுமதிக்கிறார். God permits tribulation and trials in our life so that we grow. எல்லா காலகட்டங்களையும் ஆண்டவர் சமநிலைப்படுத்த போதுமானவராகவே இருக்கிறார். God is capable enough to fix every situation. ஆகவே இந்த காலகட்டங்களிலே நாம் வாழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும். So we need to learn to live as in such a time as this. எல்லா சூழ்நிலைகளையும் சமநிலைப்படுத்த நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். We need to know how to balance in all circumstances. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1-8 உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Ecclesiastes chapter 3 verse 1 to 8. இதிலே பலவிதமான காலங்களை தேவன் சமநிலைப்படுத்துவதை பார்க்க முடியும். We can see how God balances different seasons in this scripture. வாசிக்கிறதை கவனிக்கலாம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிப்பார்கள், கவனிப்போம். To everything there is a season and a time to every purpose under the heaven. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. A time to be born and a time to die, a time to plant and a time to pluck up what which was planted. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. A time to kill and a time to heal, a time to break down and a time to build up. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. A time to weep and a time to laugh, a time to mourn and a time to dance. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. A time to cast away stones and a time to gather stones together, a time to embrace and a time to refrain from embracing. கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. A time to get and a time to lose, a time to keep and a time to cast away. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எறிந்துவிட ஒரு காலம் உண்டு. A time to rend, a time to sue, a time to keep silence and a time to speak. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. A time to love, a time to hate, a time of war and a time of peace. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் நமக்கு அவசியம். A change depending on season is a necessity. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் நமக்குள் நம்பிக்கையை கொண்டு வரும். Because change as per the season can rebuild hope in us. காலங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்கிறபடியால் Seasons are in God's hands. அவரை நாம் நம்பி சாரும் பொழுது நம்பிக்கை நமக்குள் பெருக முடியும். So when we trust in him, the hope grows within us. ஒருவேளை இந்த காலத்துல பணம்லாம் பேங்க்ல இருக்காது. And this season maybe you don't have money in your banks. அதுக்காக அக்கவுண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. So that don't close your accounts.
ஏன்னா மறுபடியும் அந்த அக்கௌண்ட் வழிகிற காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். Because God has a season where those accounts will be refilled and overflow. ஏன்னா இது ஒரு வேளை எல்லாம் வெளியில போற காலமா இருக்கும். Maybe this is a time all your savings இனிமே leaves. எனக்கு எதுக்கு பேங்க் அக்கௌண்ட் மூடிடக்கூடாது. You shouldn't close your bank account saying, I don't need this anymore. நிரந்தரமான தீர்மானத்தை தற்காலிகான பிரச்சனைக்கு ஒரு நாள் நம்ம எடுக்க கூடாது. You cannot give a permanent decision for a temporary issue. நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன். தற்காலிகமான பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான முடிவுகளை உங்க வாழ்க்கையில எடுக்க கூடாது. Do not make permanent decisions for temporary problems. அதனால தான் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கொஞ்சம் பணத்தோட வச்சு வைங்க. So leave your bank account with some money in it. அவங்க சொல்லுவாங்க பேங்க் எல்லாம் முழுகி போச்சு. They'll say all the bank is gone. ஒண்ணும் முழுகாது. Nothing went under the water. எல்லாவற்றுக்கும் மேல நம் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Because God overrules above everything. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? How many of us can say amen? ஒரு சத்தமா வர மாட்டேங்குது. நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட காலகட்டங்கள் கடந்து போகும் பொழுது நாம் நினைவில் வைக்க வேண்டியது அந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் நமக்கு தேவை. We need to understand in situation as this that we need to change as per the season. எபிரேயர் 13:8 அழகாய் சொல்கிறது. In Hebrews chapter 13 verse 8 says, Jesus Christ the same yesterday and today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். 1 யோவான் 5:4 நீங்க வாசிப்பீர்களேயானால் 1 John 5:4 says, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcometh the world, even our faith. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படாது இருக்க வேண்டும். அதை தான் நான் வலியுறுத்துகிறேன். In this season, our faith cannot be shaken. சர்ச்சு சர்வீஸ் நடந்து இப்போ கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கிட்ட நெருங்குறோம். It's almost going to be 2 months since we had a church service in our church. நம்ம சபையில் உள்ளவர்களுக்கு தெரியும் நம்முடைய ரொட்டேஷன். People in our church know our services. அதனுடைய சுழற்சி, அதனுடைய நம்முடைய செலவுகள், நாம் தாங்குகிற ஊழியங்கள் எல்லாம் உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். Many of you know the ministries we support and the cycle we go through every month. ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாம் சந்தோஷமாக இதில் கடந்து போகிறோம். We are going through a season as this with joy. ஏன்னா நம்முடைய விசுவாசம் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க போகுது. Because our faith is going to overcome நம்முடைய everything. விசுவாசம் இயேசுவின் மேலையும் பிதாவின் மேலையும் கண்டிப்பா இந்த நாட்களில் உறுதியா இருக்கணும். Our faith needs to be much stronger in Jesus at this season. ஏன்னா இந்த காலகட்டங்களை நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். Because we need to go through these seasons. இதுல ஆண்டவர் நம்மை அறியாமல் நமக்குள் வளர்ச்சியையும் அதாவது ஒரு மகிமையும் தருவார். God is giving us growth and glory through this phase. அதனால இந்த காலகட்டங்களை கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். May God give you strength to go through this season. வேடிக்கை ஆங்கிலத்தில் சொல்வார்கள், There's a funny saying in English. Don't leave the ship because storm hits it. புயல் அடிச்சதுனால கப்பலை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி. புயல் எப்பயாவது அடிக்க தான் செய்யும். Storm will come. அதுக்காக கப்பலே ஏற மாட்டேன்னா எப்படி? You cannot say that I'm never going to board on the ship. வெயில் காலம் வந்துருச்சுன்றதுக்காக குளிர்கால ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வீசிடாதீங்க. Just because it's summer, don't throw away your winter clothes. சொல்றது விளங்குதா? Do you understand? இது ஒரு காலம். This is a season. உலகமே சந்திக்காத ஒரு காலகட்டம். A season that the world didn't expect to meet. அதுக்காக இப்படியே உலகம் போயிருன்னு நினைச்சிடாதீங்க. But don't imagine that this is how the world is going to go from now on. ஒருபுறம் ஆண்டவர் முழு உலகத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்கிறார். On one hand, God has given rest for the entire world. ஏன்னா லீப் இயர்னு ஆண்டவர் சொன்னாரு. லீப் இயர். God said it's a leap year. ஆனா நம்ம யாரும் அதை கடைபிடிச்சதே கிடையாது முழு உலகத்துலயும். In the whole world, no one follows it. 49 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் ரெஸ்ட் கொடுக்கணும். After 49 years, for 1 year, you need to rest. ஆனா நம்ம இது வரைக்கும் யாரும் ரெஸ்டே கொடுக்கல.
But until now, no one gave rest. ஆண்டவர் அதனால இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்கிறார். So God is giving rest now. உலகத்தையும் ஹீல் பண்ணுவார், He's healing the world. நம்மையும் ஹீல் பண்றாரு. He's healing each and every one of us. அதனால இந்த சீசன்ல நீங்க தெளிவாய் இருக்க உங்களை அன்பாய் கேட்கிறோம். You need to be clear in this season. உங்க விசுவாசம் பணத்து மேல இருக்க வேண்டாம். Your faith shouldn't be on your money. ஏன்னா உங்க சீசனை நீங்க உடைச்சிடக்கூடாது. Because you cannot break your season. உங்க சீசனை நீங்க கடந்து போகணும். You need to go through your entire season. நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கு ஆண்டவர் வைத்த காலங்களை நீ கடந்து செல்ல வேண்டும். You need to go through the season that God has kept for you. அப்பதான் நீ சீசனான ஆளா மாறுவ. That's how you become a seasoned person. நான் சொல்ல விளங்குதா? Do you understand it? நிறைய நேரம் நம்ம சீசன் ஆக மாட்டோம். Many a times we're not seasoned enough. அதாவது புயல்ல நிற்கிற மரத்துல இருந்து தான் வயலின் செய்வதற்கான அந்த மரத்தை வெட்டி எடுப்பார். They take the wood to create a violin from a tree that had stood through the storm. ஏன்னா அந்த புயல்ல அதுல தான் சீசன் ஆகணும். Because only through the storm the wood gets stronger. அதே மாதிரி கப்பல்ல இருக்கிற பலகைகள், வெளிப்புறத்தில் உள்ள பலகைகள் விலை உயர்ந்த நிலைகளில் அது பயனுள்ளதாய் மாறுகிறது. Same way as the boat's outer wood is being very expensive. இந்த காலகட்டங்களில் நீ நானும் இதில் நம்ம சீசன் ஆகணும். This is a time for us to get more seasoned. ஏன்னா அந்த வெளியில் உள்ள பலகைகளில் கடல் அலைகள் அது கடலில் இருக்கிற மட்டும் மோதி 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 அதில் உண்டாக்குற வடுக்கள் ஸ்கேர்ஸ், அதில் உண்டாக்குற அந்த அந்த வரிகள் பார்ப்பதற்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அதை மிக உயர்ந்த இடங்களில் உள்ள வீடுகள், மிக சிறந்த மனிதர்கள், அலங்கார பொருட்களை அந்த மரப்பலகையிலிருந்து செய்து இன்று வரை பயன்படுத்தி வருகிறார்கள். People who have a taste for art and quality have placed antiques in their house out of the wood that was hit by the sea over and over and created a mark and a design within it because of the fierceness of the sea. இந்த காலகட்டங்களில் நாம் நல்ல சீசனாகவும் நாம் தேவனை சார்ந்து கொள்வோம். In this season, let us get more seasoned and let's lean more towards God. ஆதியாகமம் 8:22 ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறார். Genesis chapter 8 verse 22 says, while the earth remained, seed time and harvest, and cold and heat and summer and winter and day and night shall not cease. பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பிரச்சனை, தடை, போராட்டங்கள் நமக்கு திறந்த வாசலை தான் கொண்டு வரும். Problems, tribulation and persecution only brings open doors for us. ஆகவே இந்த காலகட்டங்களிலே நாம் நல்ல தேவன் எதிர்பார்க்கிறத விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தரணும். May God give us strength to understand what God expects out of us. நீதிமொழிகள் 22:2 வாசிக்கும் பொழுது Proverbs chapter 22:2 says, the rich and poor meet together, the Lord is the maker of them all. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். சில நேரங்களில் நாம் ஏன் இந்த ஏழையா பிறந்தோம் அப்படின்னு யோசிப்போம். Many a times we think, why were we born poor? சிலர் நான் ஏன் மீடியம் கிளாஸ்ல பிறந்தேன். Some people think, why was I born in a middle class family? எங்க அப்பா ஒரு கார் கூட வச்சில்ல. My father doesn't even own a car. எங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல. We don't even own a house. இப்படி அங்கலாய்க்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். So we have a lot of these anxieties in us. இவங்க ரெண்டு பேரையும் ஆண்டவர் உண்டாக்குனார் அப்படின்னு இந்த வசனத்துல பார்க்கிறோம். We see that God created both these kind of people. ஆனா உண்மைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா பணக்காரனும் ஏழையும் அவன் மனசை பொறுத்து தான் வருது. The truth is that you are rich or poor based on your heart. ஹalleluya. Hallelujah. கவனிக்கிறீங்களா? ஏன்னா இங்க நீங்க நீதிமொழிகள் 22:4 வாசிங்களேன். Because in Proverbs 24:4 says,
அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். By humility and the fear of the Lord are riches and honor and life. இப்போ பிச்சைக்காரனும் பணக்காரனும் எங்கேருந்து வந்தான்னு தெரியுதா? ஏழையும் பணக்காரனும். Now you understand where the rich and the poor came from. அது நம்மகிட்ட தான் இருக்கு. It's in us. நம்மை சுற்றிலும் உள்ள மக்களை பார்த்து When we look at the people around us, அவங்களுடைய தேவையை நாம் மையப்படுத்தி when we concentrate and focus on their needs, அப்படி செயல்படும் பொழுது நிச்சயமாக யாரும் ஏழ்மையில் இருக்க முடியாது. and we act on their needs is when there will be no more poverty. நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. உங்கள் தேவை முக்கியம் அல்ல. இந்த காலகட்டங்களிலே நம்ம தேசத்தில் பொருளாதாரம், வீடுகளில் முடங்கி கிடக்கிறோம், பல அழுத்தங்களில் கடந்து போகிறோம். தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன், தெளிவாக தேவ ஜனங்கள் கவனிக்கவும் கேட்கிறேன். இதை நீங்கள் யார் கேட்டாலும் சரி, இந்த காலகட்டங்களில் மற்றவருடைய தேவையை நீ முக்கியப்படுத்துகிற ஆளாக மாறும் பொழுது நீ ஏழ்மை நிலைமையில் இருக்க முடியாது என்பதை உறுதியாய் சொல்கிறேன். I am saying this to you in this current situation and circumstances. I am also saying it prophetically to you. In this season, don't focus on your lack and needs. Focus on other people's needs and serve them, because when you do so, you will definitely not be in poverty. 2 வெளி தேசத்து வாலிபர்கள் இந்திய தேசத்துக்கு டூர் வராங்க. There were 2 youngsters foreigners who had traveled to India. 2 பேரும் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள். 2 of these were students of engineering. அவங்க டூருக்கு வந்து இந்திய தேசத்தை சுற்றி பார்க்குறாங்க. They've come to India for tour to take a look around. அப்போ இந்திய தேசம் அதாவது முன்னேற்றம் அடையாத காலகட்டங்களில் இருந்தது. This was back in the day when India was underdeveloped. புருஷர்கள் ஆண்கள் யாரும் மேல் சட்டை அணிகிறதில்லை. Back in the day when men never wore shirts. காலில் செருப்பு போடுறதில்லை. They didn't wear slippers. பிள்ளைகளுக்கு வஸ்திரம் இல்லை. Kids never had clothes. மண்ணிலையும் சேத்திலையும் பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். Kids are playing in muds and clay. அவளை சுற்றி ஈக்களும் கொசுக்களும் பறந்து கொண்டு இருக்கிறது. There are a lot of insects that are flying around them. அப்போ இந்த 2 வாலிபர்கள் காலையில் எழும்பி அவங்க தங்கின அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே பார்க்கும் பொழுது இந்த காட்சியை பார்க்கிறார்கள். And these 2 young students, when they woke up in the morning and through the window of their hotel, they're seeing this as a picture. பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி சொந்த தேசங்களுக்கு போய் கல்லூரிகளுக்கு திரும்பி போகிறார்கள். And these students stay here and then they go back to their college. ஆனால் அதில் ஒருத்தன் தீர்மானம் எடுக்கிறான். But one of them decides, இந்த தேசத்துக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும். I need to do something for this country. அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான். He sits down and thinks. இந்த தேசத்தில் இப்போ இந்திய தேசத்தில் யாரும் காலில் செருப்பு கூட போடாத காலங்கள். This is a time in India where no one even wore slippers. உயர்ந்த ஜாதி மக்கள் மாத்திரம் கட்டை செருப்புகளை அணிந்த காலம். It was only the higher class people who wore some kind of sandals. அவன் போய் ஒரு கம்பெனியை கேட்டு ஒரு செப்பலை வடிவமைக்கிறான் 15 சென்ட்டுக்கு. For 15 cents, this student creates a sandal with a company. அவங்க அது ரப்பரும் பிளாஸ்டிக்கும் போட்டு ரொம்ப அழகாக டிசைனாக கலரில் செய்வதற்கு அவங்க ஒத்துக்கொள்கிறார்கள். This company accepts to make these colorful footwears for him. அப்போ இவன் உடனே இன்னொரு நண்பன் ரிலேட்டிவ் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்குறான், நான் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு முதலீடு பணம் வேணும், நீ தருவியா? So he's going to his friend and asking, I'm going to begin a business, would you be interested in investing in it? அவன் என்ன பிஸ்னஸ்னு கேட்குறான். He asked, what business are you doing? நான் போய் வந்த ஒரு நாட்டுக்குள்ளே செருப்பை யாரும் போடலை. I went to a country where no one were wearing slippers. அதனால் அந்த தேசத்துக்கு நம்ம நாட்டில் ஒரு 15 சென்ட்டில் ஒரு செப்பலை மேனுஃபேக்சர் பண்ணி So I want to create a footwear for 15 cents from our country. அதை நம்ம அந்த தேசத்தில் கொண்டு போய் விற்கும் பொழுது 50 சென்ட்டுக்கு விற்கலாம். So when we go to that country and sell it, we will sell it for 50 cents.
நமக்கு ஏராளமாக பணம் கிடைக்கும். We'll make a lot of money. அவன் சொல்கிறான் அப்படின்னா இது நல்லா இருக்குது நம்ம செய்யலாமேன்னு சொல்கிறான். So then the friend says it's a good idea, let's do it. ஆனால் மற்ற எல்லாரும் சொல்கிறாங்க, But everybody else says, முதல்ல ஒழுங்கா படிப்பா, first study properly. ஒழுங்கா டிகிரியை வாங்குப்பா, You complete your degree. அப்புறமா நீ ஒரு வேலைக்கு போப்பா, Then you go to a job. அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸ்ல இறங்குப்பா, And then you can start this business. நீ பெரிய சக்சஸ்ஃபுல் ஆயிருவ. You'll be very successful. ஆனால் இவன் சொன்னா, But this guy said, எனக்கு காலேஜே வேணாம், I don't want to go to college நான் இதை தான் anymore. செய்ய போறேன். I want to do this. அவன் இறங்கினா, He got into it. காலேஜை விட்டு வெளியே வந்தான். He left his college. அவன் இந்த கம்பெனியில் போய் அந்த ஆர்டர்ஸை கொடுக்குறான். He goes and resigns his job from he gives the orders at the company. அவன் இந்தியாவுக்குள்ள வரான். He comes to India. இந்த செப்பலை இன்ட்ரடியூஸ் பண்றான். He introduces footwears. எல்லாரும் வாங்கி காலில் போடுறாங்க. Everybody buys them and wears them. ஒரே வருஷத்துல In 1 year, கிட்டத்தட்ட 3 மில்லியன் செப்பல்ஸ் இந்திய தேசத்துல விற்று he sells 3 million footwears in 1 year. அவன் ஒரு மில்லியனராகவே மாறிட்டான். He becomes a millionaire. இது நடந்த சம்பவம். This is something that actually happened. அதாவது நம்ம காலகட்டங்களை பார்த்து சோர்ந்து நிற்காதபடிக்கு We cannot look at our situation and get depressed. ஆனா இந்த காலகட்டங்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலையை மிக துரிதமாக ஷார்ப்பாக ஜெபத்தோடும் தரிசனத்தோடும் தேவ ஏவுதலோடும் செய்யும் பொழுது, In this season, when you are very quick and smart about your decision and act accordingly with God's will, ஆண்டவர் உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவார். God will make you a blessing to many. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால வருகிறது. All the honor and riches comes through God. அதனால இந்த காலகட்டங்களில் உங்க உள்ள சோர வேண்டாம். I would encourage each one of you that not be depressed during this இந்த season. காலத்துல நீங்க பதப்படுத்தப்படணும். அதை தான் நான் சொல்றேன். சீசன். This is a time for you to get seasoned. அதனால இதுல பதப்படாம இந்த காலத்தை உடைச்சிட்டு வெளியே, don't break the season and come out of. Don't break the season. break the season that you are going through. ஏன்னா நீங்க நிறைய பேர் ஐயோ என்னால முடியல ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அந்த கொரோனா ஓயட்டும். Be seasoned in this corona time. Many of you are so impatient to break out of your season, but be patient and go through your season. இதுல உங்க ஜெபத்துல நீங்க பதப்படுத்தப்படணும். You need to get seasoned in your prayers. இந்த காலகட்டத்துல கர்த்தருடைய வார்த்தையில நீ பதப்படுத்தப்படணும். You need to be seasoned by God's word in this time. கடைசியா அந்த 2 பேர்ல இவன் மில்லியனரா மாறுறான். இவன் கம்பெனியில 3 வருஷம் படிச்சிட்டு அவன் ஒரு சாதாரண இன்ஜினியரா வேலைக்கு சேரான். But these 2 students, one of them becomes a millionaire and the other one just finishes his degree and just takes a normal job at a company. பாத்தீங்களா? Do you see the difference? இதை தான் நான் சொல்றேன். This is what I'm sharing with you. தடைகளும் போராட்டங்களும் நமக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசல் அங்க வைத்திருக்கிறார். The hindrance and troubles in our life is because God has kept a new open door for us. அதனால இந்த காலகட்டங்களில் நாம் எழும்ப கர்த்தர் கிருபை செய்வாராக. In this season, may God help us raise. ஆண்டவர் மகிமைப்படட்டும். May God be glorified. நப்தலி என்ற கோத்திரத்தை சுருக்கமாய் நான் ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். I would like to quickly share about the tribe of Naphtali. 12வது கோத்திரமாக வருகிறது நப்தலி கோத்திரம். It's the 12th tribe. இந்த 12வது கோத்திரம் கடைசியாய் முடிகிற கோத்திரம் நப்தலி. It's the last tribe, that's Naphtali. முதல் கோத்திரம் யூதா. First one is Judah. துதியில ஆரம்பிக்குது. It begins with praise. ஆனா முடியும் பொழுது நப்தலி என்ற கோத்திரம் வரும் பொழுது ஆதியாகமம் 49 அதை வாசிக்கிறோம். Genesis chapter 9:49. அதில் யாக்கோபு சொல்லுகிற ஆசீர்வாதங்களை நப்தலி கோத்திரம் வருகிறதை பார்க்கலாம். We can see Naphtali's blessing in the last verses. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். கவனிச்சிங்களா? Did you pay attention? விடுதலை பெற்ற பெண்மான். It's a free deer.
ஏன்னா விடுதலை பெற்ற பெண்மண் அப்படின்ற அனுபவம் தான் நப்தலி. It's a hind that's let loose is what it means. இது ஜெபத்தினால வருகிற விடுதலைக்கே நப்தலி கோத்திரம் அடையாளமாய் வருகிறது. The Naphtali means that you are free through prayer. உங்க வீடுகளில் இருக்கிற நீங்க அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது உங்க வாயில நெகட்டிவான வார்த்தை வராது. When you pray a lot at your home, there won't be negative words coming out of your mouth. நீங்க பாசிட்டிவா இருப்பீங்க. You will be positive. அதனால தான் இந்த நப்தலி கோத்திரம் இன்பமான வசனங்களை வசனிக்கிறான். That's why this Naphtali, the tribe, it brings out sweet incense. இந்த மார்ச் பாஸ்ட தேவன் ஆரம்பிக்கிறார் கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி. இந்த மார்ச் பாஸ்ட், இந்த போர்ப்படை அடியெடுத்து வைத்து பயணத்தை துவக்கும் பொழுது இந்த ஆர்டரில் போகணும்னு ஆண்டவர் சொல்றார். God gives an order when March fast begins. இந்த ஆர்டரை எப்படி ஆரம்பிக்கிறேன்னா முதல்ல துதி யூதா கோத்திரத்தை வைக்கிறார். And the order that God giving is first it begins with Judah, the praise. ஆனா உள்ள ஃபுல்லா கேரக்டர் மோல்ட் பண்றார். But then he molds the characters within the tribes. முடியும் போது சீல ஜெபத்தோட வைக்கிறார். And the ending is a seal of prayer. அதனால நாம் ஜெபத்திலே வளர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். May God help us grow in prayer. ஏன்னா இன்பமான வசனங்களை யார் பேச முடியும்? இன்பமான வார்த்தைகள் எந்த தீர்க்கதரிசி வாயிலிருந்து வரும் என்றால் ஜெபிக்கிற மனிதனுடைய வாயிலிருந்து வரும். Only a prayerful man can bring out or say good words and sweet words. ஜெபத்தை பத்தி பேசுறவங்க இல்ல, Not those who speak about prayer. ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களும் இல்லை. Not those who pretend to pray. ஜெபத்தில் போய் உட்காந்துட்டு ஜெபமே வராமல் பாட்டு பாடுறால நான் இங்கே சொல்லலை. Not those who go sit in prayer and just sing because they can't pray. ஜெபிக்கிறவர்கள் வாயிலிருந்து இன்பமான வார்த்தைகளை தேவன் எப்பொழுதும் தருகிறார். Prayerful people will always have sweet words in their mouth. உங்க வீடுகள் இன்பத்தினால் நிரம்ப. May your house be filled with joy. அதிக ஜெபம் இருக்கட்டும். And may it be filled because of prayer. சோர்ந்து போகாதிருங்கள். Don't be discouraged. ஆண்டவர் நமக்கு வாசல்களை சீக்கிரத்தில் திறப்பார். God will open doors for us really soon. சேர்ந்து வந்து ஆராதிக்க போகிறோம். We're going to come together and worship soon. ஆண்டவர் நம்ம தேசங்களில் மாற்றங்களை தருவார். God will bring change in our country. நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். We are praying. நப்தலி ஜெபம். Naphtali means prayer. அதனால யாக்கோபு இரவெல்லாம் போராடி ஜெபித்தான். Jacob wrestled all through the night and prayed. தூப பீடத்தில் 4 கொம்புகள் இருக்கிறது போல 4 திசைகளுக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray for all 4 directions just as the altar has 4 horns. கொரோனாவினுடைய பாதிப்பு இந்தியாவுக்கு மாத்திரமல்ல உலக நாடுகளும் இவைகளினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறது. It's not just India that's suffering because of corona, even the countries around the world. ஏராளமான தேசங்களில் தளர்வுகள் இப்பொழுது வர ஆரம்பித்து விட்டது. Many countries are struggling in these times. தளர்வுகள் ரிலீஸ் ஆகுறாங்க லாக்டவுன்ல இருந்து. Many countries are opening back up after lockdown. நம்ம தேசத்திலும் பல கம்பெனிகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டது. Many companies have started functioning even in our country. சீக்கிரத்தில் ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை தருவார். Soon I believe there will be open door for us through God. ஆனா இந்த காலத்துல நாம் பதப்படுத்தப்பட வேண்டியது மிக அவசியம். But in this season it is important for us to be seasoned. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace. கண்களை மூடி ஜெபிப்போம். May we pray. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக, ஆராதனைக்காக, இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு வாலிபர்களையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க உம்முடைய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். பாஸ்டர் வெஸ்லிக்காக நன்றி செலுத்துகிறோம். வாசித்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருப்பதாக. இதில் இணைந்து வருகிற ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக, கிருபைக்குள்ள மூடுவீராக. ஒவ்வொருவரும் இந்த காலகட்டங்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, பயந்து போகாதபடிக்கு, கலங்கி நிற்காதபடிக்கு, எந்த காலங்களிலும் எங்கள் தேவையை சந்திக்க ஒரு காக்கைக்கு கட்டளை இடுகிறவர், எங்களுடைய தேவையை சந்திக்க நீர் வழிகளை வைத்திருக்கிறவர். உம்முடைய பிள்ளைகளை சந்திங்க. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யுங்க. எங்களையே நாங்கள் காணாதபடிக்கு எங்களை சுற்றிலும் உள்ள மக்களுடைய தேவையை நாங்கள் கருத்தில் கொண்டு செயல்படும் பொழுது எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். அப்படிப்பட்ட
கிருபைகளை தருவீராக. இந்த கொரோனாவுக்கான சரியான தடுப்பு மருந்து இந்த நாட்களில் வெளிவர நாங்கள் செபிக்கிறோம். இது நிமித்தம் இது முழு தேசத்துக்கும் ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வர முடிய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் பொறுப்பெடுக்க வழிநடத்த தாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் பிரசவ நாட்களில் எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். ஷீபா பாஸ்கருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, யாமினிக்காக செபிக்கிறோம். சோஃபியாவுக்காக செபிக்கிறோம். மகாவுக்காக செபிக்கிறோம். விஜயாபேஸுக்காக ஜெபிக்கிறோம். சுகாசினிக்காக, சுகன்யாவுக்காக, ஜீவிதாவுக்காக, ஆண்ட்ரியாவுக்காக, எல்வின் ஆண்ட்ரியாவுக்காக செபிக்கிறோம். இன்னும் கன்சீவாக இருக்கிற ஒவ்வொரு எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு நீர் கட்டளையிட செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் இந்த நாட்களில் பிறக்க போகிறபடினால் ஒரு புது உலகம், ஒரு புது சமுதாயமே வெளிவரப் போகிறபடினால் அதை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இந்த கர்ப்பத்தின் கனிகள் எங்கள் தேசத்தில் உதித்து வருவதாக, உடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த மதர்ஸ் டேவெல்லாம் கொண்டாடுகிற இந்த நாளை எங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்குவீராக. கிருபைக்குள்ள மூடுங்க, வழி நடத்துங்க. நப்தலி கோத்திரமாய் நாங்கள் செபத்தில் தரித்திருக்க எங்கள் வாலிபர்கள் செபிக்க, தாய்மார்கள் செபிக்க, புருஷர்கள் செபிக்க எங்கள் ஆண்டவர் கிருபை தருவீராக. அற்புதத்தை செய்யும், ஆசீர்வதியும். கன மகிமை துதி உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம், சமாதானம், சுகம், பலன் நம் அனைவரோடு சகல பரிசுத்த வான்களோடு வருகை பரியந்தம் என்று கேட்ட வார்த்தையின் அனுபவத்தோடு நிலை நிற்பதாக. ஆமென், ஆமென். God bless you.